ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் நம்ம அன்னாளை குறித்து நம்ம வேதத்தில் பார்த்தோம். அன்னாள் எப்படி இருந்தால், அவள் என்ன காரியங்களை செய்தாள், அவள் பெற்றுக்கொண்ட காரியம் என்ன என்றுதான் பார்த்தோம். அவள் முதலாவது விண்ணப்பம் பண்ணி, இரண்டாவது பொருத்தனை பண்ணினாள் என்று நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். நமக்கு கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவன் நம்மளோடு பேசுகிற காரியம் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லுகிறார். அதை நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தது போல, ஒரு மனிதன் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள முடியாது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நம்மளுடைய வேதத்திலேயும் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன்னை உயர்த்துவதற்காக தன்னுடைய குணாதிசயங்களை தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு மனிதன் இருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறினது நாம் பார்க்கிறோமா? நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அந்த பொண்ணு சாமி புத்தகத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அது தெரியும். அப்போ நம்மளுடைய எந்த மனிதனையும் ஒரு தன்னைத்தானே ஒரு உயர்த்தி கொள்ள முடியாது. அப்போ தேவன் நம்மளை உயர்த்தும்படி வரைக்கும் அவருடைய கைக்குள்ளாக அடங்கி இருக்க வேண்டும் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிற காரியமும் அதுதான். இந்த 1 பேதுரு இந்த நிருபம் நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல, பாடு அனுபவிக்கிற மக்களுக்காகவும் அந்த மக்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக பேதுருவால் எழுதப்பட்ட நிருபம் இது. அப்போ பாடு அனுபவிக்கிற மக்கள் யார்? அந்த பாடு அனுபவிக்கிற மக்கள் அந்த காலத்தில் இருந்த அந்த ஜனங்கள், அந்த பேதுரு வாழ்ந்த அந்த காலத்துல இருந்த ஜனங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், ஊழியர் செய்கிற ஜனங்கள், ஊழியத்தில் வருகிற பாடுகளையும் நிமித்தமாக அவர்கள் வேதனையோடு கலக்கத்தோடு இருந்தபோது, கொஞ்ச காலம் நீங்கள் தேவனோடு கரத்தில் அடங்கியிருங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவர் உங்களை உயர்த்துவார், அதுவரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் என்று அவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த நாட்களில் நம்ம வந்திருக்கிற இந்த நாட்களில் நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். நான் எவ்வளவு நாள் நான் காத்திருப்பேன்? நான் எவ்வளவு நாள் தான் தேவனுடைய சன்னிதானத்தில் எவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்? அவர் சொல்லுகிறார், ஏற்ற காலம் வரும் வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள், அமைதலாக இருங்கள். உங்களுடைய அமைதிக்கையும் பொறுமையும் உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய பலனாக இருக்கும் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம வேதத்தில் இந்த நாட்கள் எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தி விவாகம் பண்ணினான். அந்த ஸ்ரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற்பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமத்தை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தால் அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். போதும். இந்த புஸ்தகத்துல நீங்க இந்த அதிகாரம் முழுவதுமா பார்த்தோம் என்றால் இது என்ன காரியங்கள் சொல்லுகிறது? மோசே அப்போ இந்த நாட்களில் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனமான வீட்டில் அவர்கள் போய்விட்டார்கள். ஒரு அடிமைத்தனமான அவர்கள் இதுவரைக்கும் வாழ்ந்த காலம் முழுவதும், அவருடைய ஆயுசு நாட்கள் முழுவதுமாக, தன்னுடைய வாழ்க்கை நாட்கள் முழுவதுமாக அடிமைத்தனமாக வாழ்ந்து அவர்கள் அடிமைக்குள்ளாக சிக்கி கொண்டிருந்த போதெல்லாம் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள்.
எங்களை விடுவிக்க யாராவது வரமாட்டாரா என்று. அப்போ தேவன் ஒரு பிளான் பண்றாரு பாருங்க, யார் மூலமாக கொண்டு வர வேண்டும். இந்த 2ஆம் அதிகாரத்தில் நீங்க ஃபுல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தருடைய பிளான் தெரிந்து கொள்கிறார். ஒரு மனிதனை கர்த்தர் எப்படி தெரிந்து கொள்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். அவர் அந்த காரியங்களை எப்படிலாம் ஒரு இது பண்றாரு. நைல் நதியில அந்த மோசே அந்த குழந்தை கை குழந்தையாக பச்சையில குழந்தையாக சிசுவை அவர்கள் போடுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு காரியத்தை திட்டமிட்டுட்டார்னா, உங்களை விடுவிக்கணும் என்று அவர் திட்டமிட்டுட்டார்னா அதுக்கு ஒரு காலம் வர வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த நாட்கள் எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பாழாய் கிடந்தார்கள். அடிமைத்தனமாக கிடந்திருந்த ஜனங்களை விடுவிப்பதற்கு ஒரு காலம் வர வேண்டும். அந்த காலம் என்னவென்றால் மோசே பிறக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் போன வாரமே சொன்னது போல அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார். அப்போ அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருந்த காரணம் என்னவென்றால் அவள் மூலியமாக ஒரு தீர்க்கதரிசி ஒரு எழும்ப வேண்டும். அதுதான் காரணம். அதற்கு நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இன்றைக்காவது ஏன் எனக்கு மட்டும் இந்த காரியம் நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை வருகிறது, நான் விரும்புகிற காரியம் எனக்கு ஏன் கிடைக்க மாட்டேது, நான் எவ்வளவு பிரயாசப்படுகிறேன், இதற்காக எவ்வளவு ஜபிக்கிறேன், ஆனால் எனக்கு வர மாட்டேங்குது நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் அதுதான். நீங்கள் காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தம் என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய வைத்திருக்கிறார், என் மூலியமாக ஏதோ செய்ய இருக்கிறார், எனக்கு மூலமா ஏதோ செய்ய விரும்புகிறார். அது என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும். அன்னால் அன்றைய தினத்துல அவர் அறிந்து கொண்டால், அதனால் அவர் விண்ணப்பம் பண்ணினால், அதனால் அவர் பொருத்தனை பண்ணினால், அதனால் அவள் துக்கமா இருக்கவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக, எகிப்தின் அடிமைத்தனமான வீட்டிலிருந்து விடுவிப்பதற்காக மோசேயை அவர் தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொள்கிறார் பாருங்க. ஒரு குழந்தையை நம்ம நட்டாற்றில் விட முடியுமா? ஆனால் அவளுடைய தாய் அவளுடைய 3 மாத அளவுக்கும் தன்னுடைய இதுல பொத்தி வளர்த்து ஒரு கை குழந்தை இருக்கிறது, அந்த கை குழந்தை இருக்கிறது, அது வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணும்? அழுவும், பசிச்சதுன்னா அழுவும். ஆனா அதெல்லாம் இல்லாம எப்படி பார்த்து வளர்த்து அவர் நைல் நதியில போட்டு மோசேயை பார்வோன் இடத்துல கொண்டு போறார். பார்வோன் அந்த எகிப்துல வளர வைக்கிறார். எகிப்துல வளர வச்சு அதுக்கப்புறம் அவரை ஆற்றி தேற்றி அவர் நல்ல பெரிய மனுஷனை ஆக்குறதுக்கு அப்புறம் மோசேயை என்ன பண்ணுறார்? தெரிந்து கொண்டு நீ என் ஜனத்தை நடத்தி கொண்டு வா என்று சொல்கிறார். அதை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமையை கண்டால் ஒழிய போகவிடான் என்று நான் அறிவேன். ஆகையால் என் கையை நீட்டி அற்புதங்களும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். பாருங்க, மோசே போயிட்டு பார்வோன் இடத்துல போய் சொல்லுகிறார், எங்களுடைய தேவனை நாங்கள் சேவிப்பதற்காகவும் துதிப்பதற்காகவும் எங்களை அனுப்பிவிடு என்று சொல்லுகிறார். ஆனால் மோசே எப்படி கடின இருதயம் உள்ளவனா இருக்கிறான். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில கடினங்கள் வரும், நம்மளை வேதனைப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆனாலும் கர்த்தர் பாருங்க, கர்த்தருடைய வல்லமை வல்லமையினால அல்லாமல் அவன் உங்களை போக விடான் என்று கர்த்தரே சொல்லுகிறார். அப்போ கர்த்தருக்குள்ளாக நாம் அடங்கி இருக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்து நடுவிலே செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அற்புதங்களால். அப்போ பாருங்க, நமக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்யும் போது நம்ம எதிர்க்கிறவர்கள் வாழ்க்கையில அது எப்படி இருக்குமா? அது அவர்களுக்கு துக்கமா இருக்கும். அவர்களுக்கு அது வாதையை போல இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் கொஞ்ச காலம் அமைதலா இருங்கள் என்று சொல்லுகிறார்.
யோசேப்பு பற்றி நமக்கு எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஹல்லேலூயா. அப்போ யோசேப்பு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். என்ன தரிசனம்? அவருடைய அரிக்கட்டுகள் மாத்திரம் நிமிர்ந்திருக்கிறது, மற்றவர்கள் அவருடைய சகோதரர்கள் அரிக்கட்டுகள் எல்லாம் அவனை வணங்குகிறது போல இருக்கிறது. அப்போ அந்த தரிசனத்தை குறித்து யோசேப்பு அவருடைய சகோதரத்தில் அவர் தகப்பனிடத்தில் சொல்லும் போது அவர்கள் என்ன பண்றாங்க? அவர்கள் யோசேப்பை முறுமுறுக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு தெரியும் இது எந்த காலத்துல நான் யோசேப்பை உயர்த்த வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். அது வரைக்கும் என்ன பண்ணிருந்தான்? யோசேப்பு அமைதலா இருந்தான். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, யோசேப்பை விற்று போட்டார்கள். அவருடைய சகோதரர்கள், சொந்த சகோதரர்கள் விற்று போட்டார்கள். அதே போலதான் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்முடைய சகோதரர்களோ நம்முடைய குடும்பத்தாரோ நம்மளை ஒடுக்குவார்கள். அன்னாருடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் அவர்கள் ஒடுக்கிறார்கள். சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ சிறுமைப்பட்ட நாட்களை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எகிப்திலிருந்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன? யாருக்காவது சொல்லுமா? எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டதுக்கான காரணம் என்ன? அவரை ஆராதிப்பதற்கு. ஹல்லேலூயா. அவரை துதிப்பதற்கு. அப்போ இன்றைக்கு நம்மளை பாவத்தின் விளிம்பிலிருந்து, மரணத்தின் விளிம்பிலிருந்து கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டாரானால் நமக்கு ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். நம் மூலமாக ஆண்டவர் ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறார். நமக்கு தடைப்பட்டு இருக்கிறதா? நம்மளுடைய காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிறதா? தேவச்சனமே, இன்றைக்கு தேவனிடத்தில் சிந்தித்து பாருங்கள். தேவன் என் மூலமா என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். தேவனை நோக்கி நம்ம பார்க்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா நம்ம விரும்புகிற காரியத்தை நிச்சயமா அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, அது இந்த 1 பேதுரு இந்த புஸ்தகத்துல வாசிங்க. 8வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவராய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவர் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறார். ஆம் தேவச்சனமே. அப்ப பாருங்க, தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். தெளிந்த புத்தி. இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்யவில்லை என்றால் நம்ம என்ன பண்ணுறோம்? சோர்ந்து போயிட்டு இந்த சபையில நம்ம இத்தனை நாட்கள் நான் போய் கொண்டிருக்கிறேன், ஆனால் இந்த சபையில எனக்கு அற்புதமே நடக்கல, இந்த சபையில எனக்கு அற்புதம் நடக்கல, இந்த சபையில எனக்கு சுகமாகல என்று நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆண்டவர் மேல ஒரு குறை சொல்லிட்டு சபையை வெறுத்துட்டு வேற சபைக்கு போயிடுறோம். ஹல்லேலூயா. அப்படி நம்ம பண்ணக்கூடாது. இந்த நாட்களில் அவர் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். கெர்ச்சிக்கிற சிங்கம் போலனா சிங்கம் போலதான், சிங்கம் இல்லாம சிங்கம் போல அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்கள் அநேக கள்ள உபதேசியார்கள் எழுப்புகிறார்கள். இதை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட இடத்துலதான் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ அது வரைக்கும் அதுதான் முன்னாடி வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படியாக நீங்க பலத்த கைக்குள்ளாக அடங்கியிருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ பலத்த கை என்றால் சபைதான். நமக்கு கொடுக்கப்பட்ட சபை, நமக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல நம்மை உயர்த்தும்படியா வரைக்கும் கர்த்தருடைய கையில நம்ம அடங்கி இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம அதை விட்டுட்டு மற்ற ஒரு இந்த ஜபத்துக்கு போலாம், இவங்க கூப்பிடுறாங்க, இந்த இடத்துல அற்புதம் நடக்குது என்று நம்ம வழி விலகி போய்விடக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவன் நம்மை குறித்து எச்சரிக்கிற காரியம் என்னவென்றால், உனக்கு கொடுக்கப்பட்ட சபையில நான் உன்னை உயர்த்துவேன். உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் இந்த சபையில தான் நிறைவேறும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னுடைய தாய் சபை எதுவோ, எந்த ஸ்தலத்துல நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எந்த இதிலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினீர்களோ, எந்த சபையில கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டாரோ அந்த சபையில உங்களை உயர்த்தும் வரைக்கும்
நீங்கள் அமைதலாக இருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்துவார், சீர்படுத்துவார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் நம்ம காத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். உனக்கு அதான் நான் போன வாரத்தில் சொன்னது போல, உனக்கு எழுதப்பட்ட ஒன்றை கர்த்தர் தவறுதலாய் கூட மற்றொரு கையில கர்த்தர் கொடுக்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ நம்ம அமைதலா இருக்கும் போது, காத்திருக்கும் போது நிச்சயமாய் அது உங்கள் கையில வந்து சேரும். ஹல்லேலூயா. நம்ம சில நேரங்களில் நம்மளை வேதனைப்படுத்துவான், துக்கப்படுத்துற காரியம் நமக்கு வரும். ஆனால் நம்ம சோர்ந்து போய் விடக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிங்க? ஹல்லேலூயா. அதாவது எபிரேயர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 19 வசனத்தை வாசித்து பாருங்க. அதுல 14 வசனத்தில் போட்டிருக்கு, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பறிந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்கு உள்ளவராய் இருப்போம் என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்போ நம்ம ஆரம்பத்துல ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஞானஸ்தானம் எடுத்த புதுசுல தேவனிடத்தில் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? அன்பு கூறுகிறோம், தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம், சபைக்கு நேரத்தோடு வருகிறோம், சபையில வேலை செய்கிறோம், சபையில ஊழியக்காரர் சொல்லுகிறதுக்கு எல்லாம் நம்ம செவிசாய்க்கிறோம். ஆனால் கொஞ்ச நாட்கள் போனதுக்கு அப்புறம் ஒரு துன்பம் வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படாது இருக்கும் போது நம்ம தேவனிடத்தை விட்டு வழி விலகி போகிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு தேவ ஜனமே எச்சரிக்கையா இருங்கள். இதற்கு தான் எச்சரிக்கையா இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். சில நேரங்களில் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் தாமதிக்கிறதா? கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறவில்லையா? நீங்க அதற்காக ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருங்கள், காத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் நிறைவேறும் அளவிற்கும் நீங்கள் காத்திருக்கும் போது அது நிச்சயமா உங்களிடத்தில் வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ நம்ம முடிவு பறிந்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவராக இருப்போம். கிறிஸ்துவிடத்துல பங்குள்ளவராக இருப்போம் என்றால் நம்ம பரலோகத்தில் நம்மளோட பேர் எழுதியிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒரு பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாய் நம்ம வாழும்போது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையை அவர் சீர்படுத்தி சிறப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய நாட்களில் நம்ம விரும்புகிற காரியம் நிறைவேறவில்லை என்று நம்ம கலக்கத்தோடு இந்த நாட்டில் வந்திருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் உங்களுக்கு ஒரு செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சொல்லுகிற காரியத்தை கர்த்தர் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறார். அது நிறைவேறும் அளவும் அது நீங்கள் காத்திருக்கிறதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தோசை பிடிக்கும்? எனக்கு ரொம்ப தோசை பிடிக்கும். வீட்டில் சொல்லுவாங்க, நீ தோசை உனக்கு மட்டும் நான் தோசை ஊற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் எனக்கு தோசை நான் சாப்பிட்டேன்னா நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பேன். அதே போல தான் நான் ஒரு ஹோட்டலுக்கு போனேன்னா நம்ம என்ன பண்ணுறோம், தோசை ஒரு ஆர்டர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இல்லை எங்கள் வீட்லேயே தோசை நான் ஆர்டர் பண்ணி எனக்கு இன்னொரு 2 தோசை ஊற்றுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா தோசை ஊற்றுறதுக்கு பொதுவாக என்ன இருக்கும், இல்லை ஒரு டைம் எடுக்கும். ஆனால் எனக்கு பயங்கர பசியில் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு தோசை கொடுங்க கேட்டுல இருக்கும் போது என்ன ஆகும், அவங்க ஆனால் போடான்னு சொல்லிட்டு வெந்ததும் வேகாதது மாதிரி எடுத்து கொடுத்துருவாங்க. அப்போது வெந்ததும் வேகாமல் நம்ம சாப்பிடும் போது என்ன ஆகும், ஆனால் போதுடான்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருவோம். அதே போல தான் ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கும் போது அவசரப்பட்டு நம்ம கேட்டுட்டே இருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறோம், நமக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நம்ம மேல கர்த்தர் திணிச்சிருவாரு. ஹல்லேலூயா. திரும்ப விசுவாசிக்கிறீங்க? அப்போது யார் மேலே நமக்கு மிஸ்டேக் இருக்கு? நம்ம மேலதான் மிஸ்டேக் இருக்கு. ஆண்டவரை நம்ம என்ன பண்ணிடுறோம், இன்ஸ்டன்ட் ஆகிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த காலகட்டத்தில் இன்ஸ்டன்டா எதுவாக துரிதமா எனக்கு கிடைக்கணும். என்ன பண்ணுறோம், நம்மளுடைய சோம்பேறித்தனத்துக்கு நிமித்தமாக மற்றவர்கள் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்மளுடைய சோம்பேறித்தனம், நம்மளுடைய அவசரத்தினால மற்றவர்கள் அதை பயனுள்ளதாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் எதை சொல்லுறேன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், நான் சொல்ல விரும்பலை. ஹல்லேலூயா. நம்மளுடைய சோம்பேறித்தனம், நம்மளுடைய நம்மளுடைய வேலை துரிதமாக நடக்க வேண்டும் என்று நம்ம சில காரியங்களை செய்திருக்கிறோம். ஆண்டவரை நம்ம அப்படிதான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நான் ஜெபித்த உடனே என்னுடைய பதில் கேட்கப்படணும், என்னுடைய ஜெபம் கேட்கப்படணும் என்று நம்ம சில நாட்களில் நம்ம வேண்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அவர் அதின் காலத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் நம்ம பிரசங்கி புஸ்தகத்தை பார்க்கிறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு.
எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். மழை பெய்வதற்கு ஒரு காலம் உண்டு, நீ அழுகிறதுக்கு ஒரு காலம் உண்டு, நகைக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற காலம் வரைக்கும் நம்ம அமைதலா இருக்கும் போது நிச்சயமா அது நம்மிடத்துல வந்து சேரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ அவசரப்படக்கூடாது. நம்ம அவசரப்பட்டோம் என்றால் நம்மளுடைய காரியம் சிதறி போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம ஒரு காரியத்தை குறித்து நம்ம அவசரப்பட்டு தேவனிடத்தில் கேட்போமாகில் அந்த காரியம் துரிதமாய் வருமாகில் அது நிலைத்திருக்காது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளுடைய காரியம் நமக்கு தேவன் குறித்திருக்கிற அந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் கர்த்தர் குறிக்கிற அந்த பூரண அந்த வைராக்கியம், அந்த பூரண அந்த அன்பு, பூரணக்கு பரிசு நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நம்ம அமைதலா இருந்து அதை பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமா அது நம்மில் வந்து சேரும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, யாருக்கு ஆண்டவர் அந்த கிரீடத்தை கொடுப்பாரா? தாழ்மை உள்ளவருக்கு அந்த கிரீடத்தை கொடுப்பார் என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம். வாசிங்க, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 314 பக்கம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறவரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இரு மனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாக மாற கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. யாரை உயர்த்துவார் என்றால் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறவரை கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவது என்றால் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கர்த்தருக்குள்ளாக அடங்கி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தினமும் வேதத்தை வாசிக்கிறவர்களாக, கர்த்தரிடத்தில் ஜெபம் செய்கிறவர்களாக, தேவன் சொல்லுகிற காரியத்தை, தேவன் நம்ம எந்த காரியத்தை செய்வோமாகில் அவரிடத்துல அவருடைய விருப்பம் என்னவென்று கேட்டு நாம் செய்வோமாகில் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அதுதான் இந்த வேதத்துல பார்க்கிறோம். அவர் அதிகமாய் கிருபை அளிக்கிறாரே, அதிலே தேவன் பெருமை உள்ளவருக்கோ எதிர்த்து இருக்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ பெருமை உள்ளவர்களாய் நாம் இருக்கக்கூடாது, அகந்தை உள்ளவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. அகந்தை அழிவுக்கு முன்பதாக வருகிறது அகந்தையா என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நம்ம அகந்தை உள்ளவர்களாக நம்ம தேவனிடத்தில் விருப்பமாகி தேவன் நம்ம எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவனுக்கு பிரியமான காரியம் என்னவென்று அறிந்து செயல்படுவோமானால் கர்த்தர் நம்மை நிச்சயமாய் உயர்த்துவார். இந்த நாட்களில் நம்ம சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், ஏற்ற காலம் வரும் வரைக்கும் நம்ம அவருடைய கையில அடங்கி இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பலத்த கைக்குள்ளாக இருக்கிறது என்ன காரியம் என்றால், சபைக்குள்ளாக நம்ம சபையில நம்ம அடங்கி இருக்கிறவர்களா நம்ம இருக்கும்போது, சபையில தேவன் சொல்லுகிற சித்தம் என்னவென்று நம்ம கேட்டு நம்ம செயல்படும் போது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நேற்று தினத்துல இந்த செய்தியை நான் என்ன எடுக்கலாம் என்று நான் எடுக்கலாம் என்று நான் போன வாரமே இந்த செய்தி நம்ம கொடுத்துட்டோமே, நான் இதை எப்படி நான் எடுக்கலாம் என்று நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பைபிள் படிச்சுட்டு நான் அடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது எப்பவுமே நான் இன்ஸ்டா பார்த்துட்டு இருப்பேன். அப்போ நம்ம ஒரு வீடியோ வந்தது. என்ன வீடியோனா, அந்த நேரத்தில் என்னோட பேசின காரியம், அந்த வீடியோ பார்த்துட்டு கர்த்தரோட பேசின காரியம் என்ன என்றால், ஜப்பானில் வந்து பிள்ளைகள் வந்து ஏதாவது ஒரு காரியத்தை, இந்த பீங்கான் பிளேட் இருந்ததுலாம் தெரியும்ல, அப்போ அந்த பீங்கான் பிளேட்டை ஏதோ அந்த மண் பானைகளோ எடுத்து ஏதாவது பிள்ளைகள் வந்து உடைச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த உடைஞ்சு போன அந்த தூள்கள் இருக்கும்ல, அந்த பீசஸ் உடைஞ்சு போன அந்த பீசஸை வந்து
அவரை சேர்த்து வைத்து கொண்டு போயிட்டு அந்த ஒற்றவரின் இடத்துல கொண்டு போய் கொடுத்துருவாங்களாம். அது ஒற்றவரின் இடத்துல கொண்டு போய் விட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த அந்த ஒற்றவர் என்ன பண்ணுவாரா, அந்த பீஸுகள் எல்லாம் கொண்டு போய் முன்னிருந்த அந்த ஷேப்பை எப்படி அந்த ஒரு பானை, ஒரு பீங்கான் பானை எப்படி அந்த ஷேப்ல இருந்ததோ அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்து அந்த உடைந்து போன இடத்துல அந்த விரிசல்கள் எல்லாம் இருக்கும்ல, அந்த விரிசல்கள் எல்லாம் வந்து அழகான ஒரு திரவியங்கள் போட்டு அதை அழகுபடுத்தி அதை இன்னும் முன்னிருந்த நிலைமையை காட்டிலும் அதிகமான விலைகளுக்கு அதை விற்பாராம். அதே போலதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை உடைக்கிறாரா? ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாட்களில உங்களுடைய காரியத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறாரா? நீங்கள் வெகு நாட்களை காத்திருக்கிற காரியத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்காமல் இருக்கிறாரா? ஒடுக்கப்பட்டு இருக்கிறீர்களா? தேவன் உங்களை குறித்து ஒரு மேன்மையான திட்டத்தை வைத்திருக்கிறார். உடைந்து போன உங்களை கர்த்தர் உங்களை தேற்றி நீ நிலைத்து நிறுத்த அவர் உங்கள் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். முன்னிருந்த நிலைமையை காட்டிலும் அந்த பீங்கான் அதிக விலை உள்ள ஒரு பாத்திரமாய் அதை கர்த்தர் அவர் வளைத்து கொடுக்கிறாராம். இன்றைக்கு தேவ ஜனமே உங்களையும் கர்த்தர் வளைத்து கொண்டிருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய கையில நம்ம களிமண்ணாய் நம்ம இருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை குறித்து வளைத்து கொண்டிருக்கிறார். நம்ம கர்த்தரிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்தாதான் நம்மை வளைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய கருத்துக்களாக நம்ம அடங்கி இருந்தால்தான் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அவருடைய கருத்துல நம்ம அடங்கி இருக்கும் போதுதான், ஒரு கூயவன் கையில அந்த களிமண் அடங்கி இருக்கும் போதுதான் நல்ல ஒரு பாத்திரமா இது வளையும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நம்முடைய பரம தகப்பன் ஒரு கூயவனாக இருக்கிறார். நம்மை வளைக்க அவர் சித்தமுள்ள ஒரு தேவனா இருக்கிறார். இன்றைக்கு நம்ம மிஞ்சி தேவனை மிஞ்சி ஊழியக்காரனை மிஞ்சி நம்ம சில காரியங்கள் செய்யும் போது நம்ம உயர முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் கையில நம்ம உள்ள களிமண்ணாய் நம்ம இருக்கும்போது கர்த்தர் அதை வளைத்து அது முன்னிருந்த நிலைமையை காட்டும். மண்ணா இருந்தது, களிமண்ணா இருந்தது. ஆனால் அது முன்னிருந்த நிலைமையை காட்டிலும் அது விலை உயர்ந்த ஒரு பொன்னாக அது விலையை பெற்றதா இருக்கிறது. அதே போலதான் நாமும் தேவ ஜனமே இன்றைக்கு தேவனுடைய கரத்துல நம்ம அடங்கி, தேவனுடைய கரத்துல நம்ம களிமண்ணாய், அவருடைய கரத்துல நம்ம களிமண்ணாய் கூயவனை அவர் உகந்த பாத்திரமாய் வளைய நம்மை அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போனமாகில் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி அவர் சீர்படுத்தி நிலைப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அத்தனை பேர் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம தேவனிடத்துல அன்புக்குரியவர்களா இருக்க வேண்டும். நிச்சயமாக அவர் நம்மை உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம வாசிப்போம் சங்கீதம் 119 சங்கீதம் 119 6வது வசனத்தை வாசிங்க. நான் உம்முடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை என்று நாம் சங்கீதக்காரர் புஸ்தகத்துல பார்க்கிறோம். அப்போ நம்ம தேவனுடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளும் போது ஒருபோதும் நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். எத்தனை பேர் விசுவாசிங்க? அல்லேலூயா. அவருடைய கற்பனைகள் எல்லாம் நம்ம கை கொள்ளும்போது அப்போ நம்முடைய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது ஒருபோதும் நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு தேவ ஜனமே நம்ம தவறி விடுகிற காரியம் என்னவென்றால் இதுதான், நம்ம புரிந்து கொள்வதில்லை. நம்மளுடைய ஆண்டவர் நமக்கு குறித்திருக்கிற காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளாததுனால்தான் நம்ம இன்னும் அதே நிலைமையில இருக்கிறோம். பழைய நிலைமையிலே நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார், ஆனால் அதற்கு நம்ம தான் தடை பண்ணி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்மளுக்கு குறித்து நம்மளுக்கு ஒரு காரியம் தடைப்பட்டு இருக்கிறார். நம்ம கேட்கிறோம், ஆண்டவரத்துல கேட்கிறோம், ஏன் ஆண்டவரே இத்தனை வருஷமா எனக்கு ஆகிவிட்டது, ஆனால் நான் இத்தனை வருஷம் காத்திருக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த காரியம் நிறைவேறவில்லை என்று நம்ம தேவனிடத்தில் கேட்கும் போது கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் உங்களுடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ நம்மளை ஆண்டவருடைய கற்பனையை நம்ம கண்ணோக்குறோமா என்று நம்ம நிதானிக்க வேண்டும். நம்மை நிதானித்து சோதித்து அறிவோமானால் நிச்சயமாக நம்மை அவர் உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதே 119 சங்கீதத்தில் 56வது வசனத்தை வாசிங்க.
நான் உமது கட்டளைகளை எல்லாம் கை கொண்டபடியால் இது எனக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளும் போது நமக்கு எல்லாவற்றையும் கிடைக்க வாய்க்க கர்த்தர் செய்ய ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்துவார். ஏற்ற காலத்துல மழையை வர்ஷிக்க பண்ணுவார். உங்களுக்கு வேண்டிய காரியம், விரும்பின காரியம் நிச்சயமாய் வரும். தேவனிடத்தில் அவர் பிரியமாய் இருங்கள். அவர் உங்களை வளைந்து கொள்ள நீங்கள் ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் யாவரும் எழுந்திருக்கிறோம். கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நாம் யாவரும் தேவனிடத்துல ஒப்பு கொடுப்போமா? கொஞ்ச நேரம். ஆமாண்டவரே, இந்த நாட்களில உம்முடைய கரத்துல களிமண்ணாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வளைத்துக் கொள்ளும். எங்களுடைய சித்தம் அல்ல, உம் சித்தம் எங்களை வளைத்துக் கொள்ளும் என்று கேட்போமா தேவனிடத்துல? ஹல்லேலூயா. அவர் ஏற்ற காலத்துல உங்களை உயர்த்துவார். அது வரைக்கும் காத்திருங்க. கொஞ்ச காலம் காத்திருக்கிற அந்த அனுபவம் மிக மிக கடுமையான அந்த அனுபவம். ஏனென்றால் மற்ற ஜனங்கள் நம்மளை பார்த்து இகழ்வார்கள். மற்ற ஜனங்கள் நம்மளை பார்த்து இவன் சபைக்கு போறாங்க, இவன் ஜெபிக்கிறாங்க, இவனை நம்மளை ஏளனப்படுத்துவார்கள். ஆனால் அதை பார்த்து நம்ம கலங்கி போவதில்லை. ஏனென்றால் நமக்கு கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். உண்மை உள்ள தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன். நிச்சயமாக அவர் கரத்தில் நம்ம அடங்கி இருக்கும் போது அவர் நம்மை வளைக்க, அவர் குயவன் கையில் இருக்க களிமண்ணாய் அவர் நம்ம இருக்கிறோம். அவர் நம்மை உருவாக்க நம்ம அவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்பானால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையை அவர் மாற்ற வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். நம்ம ஜெபிப்போமா? ஆமாண்டவரே, இந்த நாட்களில் உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, எங்களை வளைத்துக் கொள்ளும் அப்பா. உமக்கு பிரியமான பாத்திரமா எங்களை வளைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, இது நாள் வரைக்கும் தேவன் நாங்கள் சொந்த காரியங்களை குறித்தும் ஆண்டவரே நாங்கள் முன்னேறி வந்துடலாம், தேவன் எங்களுடைய பலத்தினால நாங்கள் முன்னேறி வந்துடலாம் என்று நாங்கள் நினைத்திருந்தால் ஆண்டவரே எங்களை மன்னியுங்க தகப்பனே. இப்பொழுதே உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை வளைத்துக் கொள்ளும். நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் ஆண்டவரே எங்களுக்கு சரியா எங்களுக்கு திருப்தி ஆக்குங்க, எங்களை மகிழ்ச்சி ஆக்குங்க தகப்பனே. நீர் வல்லமை உள்ள தேவன். இப்போதே எங்களை திருப்தி ஆக்கி அப்பா எங்களை உயர பண்ணுவீராக அப்பா. எங்களை சிறப்படுத்தி எங்களை பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் அப்பா இங்க வந்திருக்க ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் அப்பா நீர் சிறப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, நிலை நிறுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை நம்பி வந்திருக்க இந்த ஜனம் அப்பா வெட்கப்பட்டு போவாதபடிக்கு நீ பாதுகாத்து கொள்ளும்படியா நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய அப்பா காரியத்துல ஆண்டவரே நாங்கள் நாங்கள் வழி விலகி போயிருந்தால் எங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே. அப்பா, நாங்கள் குயவன் கையில் இருக்கிற அப்பா களிமண்ணாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை வளைத்து அப்பா உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அப்பா அழகுபடுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபக்கெல்லும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போது ஹல்லேலூயா, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டோம். கர்த்தருடைய கையில அடங்கி இருக்கும்படியாக நாம்